அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 19/9/2021 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:03. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 6:40 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:35 வரை அவிட்டம், பின்பு சதயம். சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள். ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி மற்றும் குரு, கும்பத்தில் சந்திரன். நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமைந்துள்ளார். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இன்று சனி பகவானும் குரு பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றனர். ராசியிலேயே 3 கிரக சேர்க்கை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் ராசியிலேயே அமர்ந்துள்ளன. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளார். இந்த கிரக அமைப்புகள் நமது கன்னிராசிக்கு மிகுந்த நன்மையை இன்று தரவல்லதாக அமையும். இன்றைய தினம் மிகவும் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்பெறும். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தால் மட்டுமே நமது வீடியோவின் இடையில் நான் கன்னிராசிக்கான முக்கிய விஷயங்களை கூறப்போகிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். இன்றைய தினம் உங்களது பணப்பற்றாக்குறைகள் அகலும் நாளாக அமையப்பெறும். உங்களது பண தேவைகள் அனைத்தும் உடனுக்குடனாக பூர்த்தியாகும் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும். நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட கடன்கள், உதவிகள் உடனடியாக கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெற ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் உங்களது பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் தீரக்கூடிய ஒரு கவலைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களது தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் இன்று சற்று கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக உங்களது தந்தையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் எந்தெதிலும் உடல்நல குறைகள் காணப்பட்டால் அக்கறை கொள்ள வேண்டும். அலட்சியம் காட்டாமல் செயல்பட வேண்டும். இதை முக்கியமாக என்று செய்தியாக வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களிடம் திறமைக்கு குறைவே இல்லை, ஆனால் உங்களிடம் நம்பிக்கைதான் குறைவு என்பதால் உங்களது திறமையை நீங்கள் உணர்ந்து உங்களது நம்பிக்கையுடன் அனைத்து காரியங்களும் செயல்படுங்கள். கண்டிப்பாக சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்கள் தங்கள் பணத்தை சற்று இழக்க நேரிடலாம். எனவே சற்று கவனமாக இருக்கவும். பணத்தை நீங்கள் சரியான வழியில் முதலீடு செய்வது அவசியம். நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு இன்று நன்மை பயக்கும். உங்களது வாழ்க்கை துணையுடன் அன்புக்காக நீங்கள் இயங்குபவர் என்றால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது இயக்கங்கள் தேரக்கூடிய நாளாக அமையும். வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நல்ல வகையில் ஒரு திருப்பமான சூழ்நிலை இன்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களது வேலைகளை நீங்கள் சரியான நேரத்தில் வேலைகளை அமைத்துக் கொண்டு சீக்கிரம் முடித்துக் கொண்டு வீட்டிற்கு செல்வது உங்களுக்கு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். இதனால் நீங்களும் புத்துணர்ச்சியை பெறக்கூடிய நாளாக இருக்கும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் உங்களது வேலைகளில் சற்று கவனமாக சரியான வகையில் அமைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு நேரமாக செல்வதற்கு இன்று முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை காணப்படுகிறது. இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் சிலர் உங்களுக்கு ஓய்வெடுக்க நேரத்தை அபகரித்துக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களது நண்பர்களுடன் நீங்கள் சற்று விலகி இருப்பது இன்று மிகவும் நல்லது. இதனால் உங்களது ஓய்வு நேரங்கள் இன்று உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முடியும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய தினம் உங்களுக்கு பாசம் மிக்கவர்களின் நேசங்கள் அதிகமாக கூடக்கூடிய நாளாக அமையும். உங்களுக்கு மிகவும் இனிமையான நீங்கள் பழக விரும்பக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இன்று பாசம் காட்டி உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் நேசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைவதால் உங்களது இயக்கங்கள் இன்று தேரக்கூடிய நாளாக இருக்கும்.
உங்களது குடும்பத்தினருடன் இதுவரை இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று உங்களது கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான சூழ்நிலை இப்பொழுது அமையப்பெறுவதால் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய தினம் தொழிலும் மிக சிறப்பாகவே இருக்கும். கூட்டு தொழிலில் இன்று மாற்றம் செய்யலாமா என்று நீங்கள் யோசனை செய்யக்கூடிய அதிக அளவில் அதை சுற்றிய உங்களது சிந்தனைகள் இன்று இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். எனவே இன்றைய தினம் உங்களது கூட்டு தொழிலை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். கண்டிப்பாக உங்களது சிந்தனைகள் என்று செயல்படுத்தினால் வெற்றிகளை பெற முடியும். எனவே இன்றைய தினம் உங்களது தொழிலும் மிகச் சிறப்பாகவே அமைவதை நீங்கள் காண முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில பணிகள் இன்று முடிவுக்கு வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மன நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் வியாபாரத்தில் போட்டிகளை நீங்கள் திறமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இருக்கும். போட்டிகளை இன்று நீங்கள் எந்த விதமான தயக்கமின்றி எதிர்கொண்டு சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் உங்களது உயரதிகாரிகளின் ஆதரவுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதனால் உங்களுக்கு மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் அமையும். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிடுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது சப்போர்ட்டே எங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு ஊக்கம் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களது தந்தையின் ஆரோக்கியத்தின் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை நீங்கள் இன்று சரிவர கொடுத்து அவர்களை பராமரித்துக் கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும். உங்களது தந்தையின் உடல்நலில் ஏதேனும் சிறு உபாதைகள் காணப்பட்டாலும் நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது உங்களுக்கும் உங்களது தந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக புதிய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அலைச்சல் இல்லாத ஒரு நல்ல இனிமையான பயணமாக அது அமையக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். போட்டி பொறாமைகள் அனைத்தையும் நீங்கள் சிறப்பாக திறம்பட சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை என்று பெறுவீர்கள். இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது பணிபுரியும் ஊழியர்களுடன் உங்களுக்கு இருக்கும். மேலதிகாரிகளின் மறைமுகமான மற்றும் நேரடியான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக அமையும். நீங்கள் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் தவித்த சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் பணிகளை நிறைவு செய்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறத்தினை ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறத்தை தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.